ஒரு சொத்து நம்ம வாங்குறதுக்கு முயற்சி செய்யறோம் அப்படின்னா அதற்கு முன்பதாக என்னென்ன முக்கியமான டாக்குமெண்ட்ஸை நம்ம கலெக்ட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம பார்க்கணும், அதுக்கான டாக்குமெண்ட்கான செக்லிஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்கணும். முக்கியமான ஒரு சொத்தை நம்ம வாங்குறோம் அப்படின்னா கரண்ட் டாக்குமெண்ட் ஒரிஜினல் கையில இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கரண்ட் டாக்குமெண்ட் ஓனர் தான் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்றதுக்கு தகுதியான நபர். எனவே கரண்ட் டாக்குமெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கு அடுத்தபடியாய் தாய் பத்திரம் அப்படின்றது ஒரு சொத்துக்கு உயிர் மாதிரி. அதனால ஒரு சொத்துக்கான தாய் பத்திரம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். கரண்ட் பத்திரத்தை பார்க்கிற அதே சமயத்துல நீங்க தாய் பத்திரங்களையும் வாங்கி அதையும் நம்ம ஆய்வு செய்யறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கு அடுத்தபடியாய் அந்த சொத்துக்கு பட்டா இருக்கா அப்படின்னு நம்ம செக். ஒருவேளை அது ஓவரால் பட்டாவா இருக்கலாம், பிரிவிடாத பட்டாவா இருக்கலாம், இல்ல கரண்ட் ஓனர் பேர்ல இருக்கலாம், இல்ல ப்ரீவியஸ் ஓனர் பேர்ல இருக்கலாம். இப்ப கரண்டா சேல் லீட் பண்ணவங்க அந்த பட்டாவை மாத்தாம வச்சிருக்கலாம். அதனால இப்ப இருக்கிற பட்டா கரண்ட் பட்டா கரண்ட் ஓனர் பேர்ல இருக்கான்றதை நம்ம முக்கியமா பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா எஃப்எம்டி, ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக். அந்த நிலமானது ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்ல எங்க இருக்கு, அளவுகள் எப்படி இருக்கு, என்ன அளவுகளா இருக்கு, சரியான அளவுகள்ல இருக்கா, சரியா குறிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்றது நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கப்புறம் அந்த சொத்தானது, அந்த லேண்ட் ஆனது அப்ரூவ் செய்யப்பட்ட லேண்டா இருந்தது அப்படின்னா அப்ரூவ்டு காப்பி, லேஅவுட் அப்ரூவ்டு காப்பி, அது சம்பந்தமா அந்த லேஅவுட் சம்பந்தமா கொடுத்துருக்கிற எல்லா பர்மிஷன்ஸ் காப்பிங்களையும் நம்ம நேரடியா வாங்கி பார்க்கறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா அந்த நிலமானது கிராம கணக்குல என்னவா பதிவாயிருக்கு அப்படின்றது பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சொத்தை நம்ம வாங்க போறோம்னு முடிவெடுக்கிற பட்சத்துல சம்பந்தப்பட்ட கிராமத்தின் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரை பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் அணுகி இந்த சொத்து, இந்த நிலம் என்ன வகையில பிரிக்கப்பட்டிருக்கிறது, என்ன வகையில குறிக்கப்பட்டிருக்கிறது, கிராம கணக்குல அந்த சொத்து என்னவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றது பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி எல்லா வகையான பேரண்ட் டாக்குமெண்ட், கரண்ட் டாக்குமெண்ட், பேரண்ட் டாக்குமெண்ட், பட்டா, எஃப்எம்டி, இதை தவிர்த்து லேஅவுட், அந்த லேஅவுட் அப்ரூவல் காப்பீஸ்ங்க, சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்ட டீட்டெயில்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம கணிச்சு தான் அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வாங்குறதுக்கு முன் வர வேண்டும். இது எல்லாமே நம்ம முக்கியமா ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு முன்னாடி தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய விஷயம். எனவே இதெல்லாம் முக்கியமா பார்க்கணும். அதற்கு அடுத்தபடியா முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ஈசி. அது சொத்து தொடர்பான எல்லா பரிவர்த்தனைகளும் ஈசில இருக்கும். அதனால எல்லா என்ட்ரிஸையும் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியது ஈசி, பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா அந்த சொத்து தொடர்பாக அதோட வேல்யூவை செக் பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். சொத்து தொடர்பான கைட்லைன் வேல்யூ நீங்க எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னா அந்த கிராமம் தொடர்பான சார் பதிவாளர் அலுவலகத்தை அணுகி அந்த சொத்து தொடர்பான கைட்லைன் வேல்யூவை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த கைட்லைன் வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க ஒருவேளை அந்த நிலத்தை வாங்கி நீங்க கிரையப்பத்திரம் பதிவு செய்யும் பட்சத்தில் ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளவு கட்டணும், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் எவ்வளவு கட்டணும் அப்படின்றது எல்லாமே நீங்க கைட்லைனை வச்சு மட்டும்தான் தீர்மானிக்க முடியும். எனவே அதற்கு அடுத்தபடியாய் நீங்க பத்திரப்பதிவுத்துறையின் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்று கைட்லைன் வேல்யூ பார்க்கிற கையோட தடைமனுக்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். இவையெல்லாம் பார்த்த பிறகுதான் நம்ம ஒரு லேண்டை வாங்குறதுக்கான முடிவுகளை எடுக்கும். முக்கியமா இப்ப ரீசெண்டா எல்லாமே ரெரா அப்ரூவல்ஸ் இல்லாம எந்த பிளாட்ஸும் சேல் பண்றது கிடையாது. ரெரா அப்ரூவலோட ரெகுலேஷன்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்குது. அதனால எல்லா அப்ரூவல்ஸோடு சேர்த்து ரெரா அப்ரூவலும் இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். இது மாதிரி எல்லா விதமான பேப்பர்ஸ், அப்ரூவல்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த சொத்தை வாங்கணுமா இல்லையான்றத முடிவு பண்ணணும். எனவே இந்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இல்லாம ஒரு சொத்தை வாங்குறதுக்கு எந்த வித முயற்சியும் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வந்துச்சு. எனவே முக்கியமான டாக்குமெண்ட்ஸை பரிசீலித்து
அதெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணிட்டு நீங்க அந்த நிலம் தொடர்பான மேற்படி நடவடிக்கையை நீங்க எடுக்கலாம்.